கஷ்டமா இருக்கும் அது அந்த ஒரு சூழ்நிலையில. அப்ப பாத்தீங்கன்னாக்கா என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்ப டாக்டர்கிட்ட மறுபடியும் நான் போகும்போது அவர் மறுபடியும் மாத்திரை இன்க்ரீஸ் பண்ணாரே தவிர எனக்கு என்ன உடம்புக்கு என்ன தேவை அப்படின்றது அவர் எனக்கு செய்யல. மாத்திரை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தவங்க ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே வந்துட்டு 100 அளவுக்கு மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அதை தாண்டும் போது எனக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாவே போன்ஸ் ஃபுல்லாவே வீக் ஆயிடுச்சு. ஏன்னா தைராய்டு இஷ்யூஸ் உள்ளவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா போன் ஃபுல்லாவே வீக் ஆயிடும். ஏன்னா விட்டமின் டி சீக்கிரமா அவங்களுக்கு உள்ள இதுவாகும். அது கம்மியாகும் போது என்னன்னாக்கா ஃபுல்லாவே பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா மாத்திரை சாப்பிட சாப்பிட அந்த சமச்சீரான ஒரு இது இல்லாம உடம்புக்கு குறைபாடு ஏற்படும் போது நமக்கு எல்லா வியாதியும் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கும். அப்போ உடம்பும் ரொம்ப அன்ஹெல்த்தி ஆயிட்டு வெயிட் ஆயிட்டு என் உடம்பு தூக்கிட்டு என்னால நடக்கவும் முடியல. கிட்டத்தட்ட 67 கிலோ இருக்கு, அதிகமாவே ஆயிடுச்சு. அப்புறம் வேலை பார்க்கும்போது டயர்ட்னஸ், மயக்கம், தூக்கம், எனி டைம் ஒரு சோர்வான ஒரு ஃபேஸ், ஒரு பிரிஸ்கா இருக்காது. என்னை பார்த்தாலே ஒரு தூங்கு மூஞ்சி போலதான் இருப்பாங்க. ஒரு வேலை எல்லாம் செய்யும் போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரிஸ்காவே நான் இருக்கவும் மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா, இந்த வேலை எல்லாம் என்னால செய்ய முடியல, கஷ்டமா இருக்குன்ற மாதிரிதான் அப்படி இருந்தது. அப்ப அந்த சூழ்நிலை தான் சாரை வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு கிடைச்சது. சரி, மாத்திரையில எனக்கு இந்த மாதிரி ஒரு திருப்தியே இல்லை. உடம்போட கண்டிஷன் வந்து மாத்திரைக்கு தான் அடிக்ட் ஆகுதை தவிர என்னுடைய உடம்பு கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப லோவாவே போயிட்டு இருந்தது. எனக்கு பாதிப்பு தெரிஞ்சது. அப்ப நான் முடிவு பண்ண விஷயம், அப்ப எனக்கு சார் வந்து சொன்னாங்க. என்னுடைய கோச் பாத்தீங்கன்னா MS சார் தான். அவர் வந்துட்டு எனக்கு சில ஆலோசனை கொடுத்தாங்க. ஏன்னாக்கா இந்த மாதிரி நீங்க ஒரு 10 days வந்து இந்த ஒரு பவுடர் போலதான் இருக்கும், அதை நீங்க சாப்பிடுங்க. அது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சத்தான உணவு தாமா இது மாத்திரையோ மருந்தோ கிடையாது. இது வந்து ஒரு பவுடர் வடிவிலான ஒரு உணவு தான். உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ், உங்களுக்கு என்னென்ன உடம்புக்கு தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த பவுடர் மூலயமா உங்களுக்கு கிடைக்கிற உணவு மூலயமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம எவ்வளோ மாத்திரை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், மாத்திரைக்கே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ட் ஆகிற போல இருக்கு. சரி, என்னதான்ற மாதிரி நான் யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு யோசனையும் பண்ணேன். டாக்டரால செய்ய முடியாத விஷயம். டாக்டரே வந்து படிச்சிருக்காங்க, 5 வருஷம் படிச்சிருக்காங்க, அதாலே சரியாகணும் போது உங்க ஃபுட்டு என்ன சார் எனக்கு பண்ணுன்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு அதிருப்தியான ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா டாக்டர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் மேல கடவுள், அதுக்கு மேல நம்ம டாக்டர் தான் எப்பவுமே நினைப்போம் நம்ம. அதனால வந்துட்டு எனக்கு அதிருப்தியாவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 days ப்ரோக்ராம் மட்டும் பண்ணுங்க. சரி, இவ்வளவு செலவு பண்றோம், சரி பரவாயில்ல, சொல்றாரு வயசுல பெரிய ஒரு அனுபவம் இருக்கு, சரி நம்ம தெரிஞ்சுக்கோன்னுட்டு சரி அந்த 10 days ப்ரோக்ராம் பண்ணேன். 10 days ப்ரோக்ராம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. இந்த முட்டி வலி கொஞ்சம், இந்த ஜாயிண்ட் பெயின்ல கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தேவலாம், கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற போல இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் மறுபடியும் சார் கிட்ட போறேன். சார் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அவர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப சார் என்ன சொன்னாங்க, 1 மாசம் பேக்கேஜ் எடுத்து பாருங்க மேடம், உங்களுக்கு எப்படி இருந்தது தெரியுங்க. அப்புறம் அதே மாதிரி 1 மாசம் நான் சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 மாசம், அப்புறம் 3 மாசம் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் ஓவராவே இப்ப எனக்கு டேப்லெட்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன், ஆரோக்கியமா இருக்கிறேன். பாத்தீங்கன்னா அந்த உணவு எடுக்கும்போது அந்த வெயிட்டான உடம்போட போய் மூச்சு வாங்கல, அதெல்லாம் இல்ல. டக்கையா அப்படியே காத்துல பறக்கிற மாதிரியும், லேசா என் உடம்பு மாறிட்ட மாதிரியும், இப்ப சாப்பாடு போட்டு முன்னாடிலாம் திணிச்சு வயிறு ஃபுல்லாவே சாப்பிடுவோம், அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அப்ப சாப்பிட்ட உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதுல கிடைச்சிருது. ரொம்ப தெம்பாவும் இருந்தது. ஒரு வேலைக்கு சந்தோஷமா போக ஆரம்பிச்சேன். 2வது ஃபர்ஸ்ட் நம்ம சக மனுஷங்கிட்ட சொல்றதை விட என் அம்மாவுக்கு நாங்க ஃபுட்டு கொடுத்தேன். அவங்க நரம்பு பாதிக்கப்பட்டு ரொம்ப பாத்தீங்கன்னாக்கா, அம்மாவும் ஒரு ஒர்க்கிங் உமன் தான் என்னுடைய அம்மா வந்து. ஏன்னா சுகர் ஃபேக்டரி தான் எங்க ஊர்ல இருக்கு, அதுல அம்மா ஒர்க் பண்றாங்க. அப்ப அதுல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க பெரியவங்கலாம், உடம்புலாம் நரம்பு மேயிற மாதிரி இருக்குமா, நரம்பு எங்க பார்த்தாலும் ஓடுது, என்ன செய்யுதுன்னே தெரியல. அந்த ஃபுட்டு சாப்பிட்டு நான் நல்லாயிட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஃபுட்டு சாப்பிடுங்க. அப்புறம் அவங்க அம்மாவும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அந்த அழுகி போன நகங்கள்லாம் என்னாச்சுன்னா புதுசா வளர்ந்து அம்மாவுக்கு, அது ஒரு ரிசல்ட் அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நரம்பு ஓடுறது ஒடியாறது அது இல்லாம அவங்களும் நல்லா இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ்க்கு ஒரு கிட்டத்தட்ட இந்த ஃபுட்டு வந்து ஒரு 30 பேருக்கு மேல நான் கொடுத்துருப்பேன். என்னால நிறைய பேர் நான் ரிசல்ட் எடுத்ததுனால அவங்களும் ஃபுட் எல்லாம் சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குன்றாங்க. ஒரு சிலர் வந்திருக்காங்க, அவங்களும் உங்களோட ரிசல்ட் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. நான் எப்படி இந்த ஃபுட் எடுத்து ரிசல்ட் எடுத்தனோ அதே மாதிரி
நீங்களுமே நல்லா கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். மாத்திரை மேடம், நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்களா? மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சு கண்டினியூஸாக மாத்திரை இன்க்ரீஸ் பண்ணாங்களே, நீங்கள் யார்கிட்ட போய் கேள்வி கேட்டீங்களா ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி? சார் டாக்டர் கிட்ட தான் நான் கேட்டேன். டாக்டர் தான் எனக்கு மாத்திரை கொடுத்தாங்க. அவர்கிட்ட கேட்டேன். அதான் சார் மேலும் மேலும் நான் சொன்ன விஷயம் தான். மேலும் மேலும் 25ல இருந்து 50 ஏத்துனாங்க, 50ல இருந்து 75, 100 அப்படித்தானே அவர் ஏத்துனாங்க. சார் என்ன சார் மேல மேல நான் மாத்திரைக்கே தான் என்னுடைய எல்லாமே நான் இதை கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு சொல்யூஷன்ன்றது எப்ப கிடைக்கும்? இல்லம்மா இது சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டா ஆகுனாங்க. ஆனா எந்த வித ஒரு கரெக்டாவே எனக்கு ஆகவே இல்லை. சரியா அந்த மாத்திரையாவே இருந்தேன். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து நீங்கள் மாத்திரை அதிகப்படுத்திருங்க. ஏன்னா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கொடுக்குறப்ப கம்மியாக கொடுப்பாங்க, போக போக மாத்திரையோட டோசேஜ் அதிகமாகிட்டே போயிடும். யாரெல்லாம் மாத்திரை அதிகப்படுத்திருக்காங்க? தூக்கத்தை என்ன யோசிக்கிறீங்க? வேற இது உண்மை. ஏன்னா மேடம் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு அந்த மாத்திரை வேணும். ஏன் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு நமக்கு வந்து கெமிக்கல் ஃபார்மேட்டில் இருந்தாலும் உடம்பு ஏற்றுக்கும். புரியுதுங்களா? ஆனால் என்ன ஆகுது, அது அடுத்த தடவை அதே 25 mg கொடுத்தா ஏற்றுக்கல, 50 ஆக்குறாங்க, 100 ஆக்குறாங்க. அதோட விளைவு என்ன ஆகிடுதுன்னா உடம்புல இருக்கிற உறுப்புகள் வந்து கெமிக்கல் ஃபார்மேட்டாக போகிறப்ப ஏற்றுக்காது, சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சு. சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் உண்மை. கால்வலி, நிறைய உடம்புல உபாதைகள். ஸோ மருந்து தேவை, அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா விஷமாக மாறும். தேங்க்ஸ் பண்ணிக்கலாமா மேடம் சொன்னதுக்கு? இவங்க மூலியமா இவங்க நிறைய பேர் வந்து பயன் எடுத்துருக்காங்க. நீங்கள் உங்கள் அங்கே பேசுங்க. ஏன் சார் உங்கள் பேர் வயசு சொல்லுங்க, என்ன ஊர் அப்படி போய் சொல்லுங்க. குட் மார்னிங், என் பேர் நந்தினி. நான் நெல்லிக்குப்பத்தில் இருக்கிறேன். இந்த மாதிரி என் வயசு வந்து 23 ஆகுது. இப்போ எனக்கு என்னன்னா, பாப்பா வந்து கன்சீவ் போது நார்மலாக இருக்கும். முன்னாடியெல்லாம் நார்மலாக தான் இருந்தேன். இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மென்சஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப படாமல் வெயிட் போட்டுருச்சு. ரொம்ப வெயிட் போட்டதுனால என்ன பண்ணுறது, கால் வலி, கை வலி, ஏந்திருக்க முடியாது. ஒரு தண்ணி குடம் எந்த பொருளுமே என்னால் அவ்வளோ சீக்கிரமாக எடுத்து, எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லாம் பண்ணுவார். நான் உட்காந்து தான் இருப்பேன். ஒரு கடைக்கு கூட நான் நடந்து போக மாட்டேன். என்னை அந்த அளவுக்கு பார்த்துப்பாங்க. எனக்கு எந்த இது அப்படி இருந்தேன். போயிட்டு கடலூர்ல வந்து கார்த்திகேயனி டாக்டர்கிட்ட போய் காட்டினேன். அந்த மென்சஸ்க்கு வந்து டேப்லெட் போட சொன்னாங்க. தவிர டேப்லெட் போடும்போது அது கண்டினியூவாக வரும். அதுக்கப்புறம் அது இதாகிடும். அதுக்கப்புறம் நீர் கட்டி அது தானாகவே வயிற்றுல இருந்துருக்குது. ஆனால் அவங்க இது பண்ணி சொல்லவும் இல்லை எனக்கு. அப்புறம் திரும்பி யார்கிட்ட கூட மாத்திரை தான் அதிகப்படுத்தினாங்களே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை. அது உடனே என்ன பண்ணிச்சு, நிறுத்திட்டேன். சரி மாத்திரை நிறுத்துங்க, அதிகமாக போடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் நிறுத்திட்டேன். அதுலேருந்து வயிற்று வலி அதிகம் இருந்துச்சு. அக்காவை பார்த்தேன், மாமி அக்காவை பார்த்தேன். அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த ஃபுட்டை எடுத்துக்கோ, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, அது சரியாச்சு, நீ எடுத்துக்கோ, 10 நாள் எடுத்துக்கோ போதும், அதுக்கப்புறம் நான் நீ எப்படி இருக்குன்னு பார்த்து நீ எடுத்துக்கணும். அதை சாப்பிட்றதுனால 4 கிலோ கம்மியாச்சு. கொஞ்சம் இப்போதைக்கு தேவையான எடுத்துக்கீங்க, இன்னும் நல்லா ரிசல்ட் வாங்க. நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துமா நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது இல்லையா? உங்களுக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணுங்க. என்னென்ன வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், இந்த மன உடைச்சல் இருந்ததுல? எனக்கு டென்ஷன் நிறைய வரும். எல்லாத்தையும் தேவையில்லாமல் கத்துவேன். ரொம்ப பிபி மயக்கம் கூட வரும். எனக்கு கத்துனாலே மயக்கம் வந்து அந்த தமிழ் இருக்குல்ல, அதை புரிஞ்சு அந்த நிமிஷத்துக்கு குடிச்சாதான் டென்ஷன் குறையும், இல்லைன்னா குறையாது. பாருங்க, தேங்க்யூ மேம். பொறுமையாக கேளுங்க. நிறைய நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கோவப்படுறாங்க, வேகப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க உடம்புல லேடிஸும் ஜென்ஸ் கூட அந்த அளவுக்கு ஹார்மோன்ஸ் பிரச்சனை வராது. லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மந்த்லி சைக்கிள் வர்றதுனால மூட் ஸ்விங் ஆகும். சரிங்களா? அவங்க கத்துறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பேசுறது திருப்பி பேசிட்டு இருக்கிறாங்க சொன்னாங்க இல்லையா?
இதெல்லாம் வந்து நீங்கள் பொறுமையாக விட்டுருங்க, உள் வாங்கிக்கோங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ் பற்றாக்குறை. இப்போ எப்படி இருக்கும் அந்த ப்ரோக்ராம் பழக்கம்? இப்போ பரவாயில்ல, இன்னும் வந்து இன்னும் நான் சாப்பிட்டுட்டோம்னா எனக்கு இன்னும் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, இதுதான் நம்ம கரெக்டான சமைச்சு உணவு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பெண்கள் வீட்டில் இருக்காங்க இல்லையா, இந்த மன பிரச்சனை, ஏன்னா வெளியே போகிற ஆண்கள் வந்து நிறைய வெளியே வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல பேசுறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாந்தி அமைதியாயிடுவாங்க. புரியுதுங்களா? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா அந்த 4 செவத்துல தானே இருக்காங்க, எங்கே பேசுவாங்க சொல்லுங்க. அதனால தான் இந்த உணவு கொடுக்குறப்போ அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இது உபயோகமாக இருக்குது. ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக இருக்கும். அதுக்கு தான் இது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தியாகராஜன் வாங்க. வாங்க. என்ன ஊருன்னு சொல்ல சொல்லுங்க சார். என் பேர் தியாகராஜன். நான் வரது வந்து முளப்பாக்கத்துலேருந்து வரேன். வயசு வந்து 32. இப்போ நான் சாப்பிட்டு வர்றது ஒரு 15 நாளாக சாப்பிட்டு வரேன். 5 கிலோ குறைஞ்சிருக்கேன். இன்னும் சாப்பிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். 5 கிலோங்க இருங்க. இந்த வெயிட் எத்தனை வருஷமா உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கு? ஏம்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 சின்ன வயசுல இருந்து அதிகமாயிட்டே தான் இருந்தது. இப்போ எவ்வளவு கடைசியா 5 கிலோ கம்மி பண்றதுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கு? 127 கிலோ. 127 கிலோ 25 வயசுல இருந்து அதிகமாயிட்டே போகுது. அதாவது 100 அப்படி எப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ 127 கிலோ வந்திருக்காங்க. சரி, சொல்லுங்க, என்னென்ன பிரச்சனைகள் உடம்புல இருக்கு? சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாடியாக தான் இருந்தேன். இருக்க பாடியாக நம்ம சாப்பிட்றதெல்லாம் லிமிட்டாக தான் சாப்பிட்டு தான் வருவேன். இப்போ ரொம்ப இதாகிடுச்சு. பாருங்க, இவங்க சாப்பிட்றத நீங்க ஷாக்காடு கம்மியாக தான் சாப்பிடாது, ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடாது. ஏன் வெயிட் கூடுச்சு அப்படின்னா காலையில் சில நாள் சாப்பிடுவாங்கல்ல, சாப்பிட மாட்டேன். காலையில் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் ஏறிடுது. நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. யாராவது எடை கம்மி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நைட்டெல்லாம் அவங்க தூங்குறாங்களா, உடம்பு வேலை செய்யும், இதயம் குடிக்கணும், உடம்பு சுத்தம் பண்ணணும், இந்த வேலையெல்லாம் அது பண்ணிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு சத்து வேணுமா இல்லையா? இப்போ காலை எழுந்தோன்னு சாப்பாடு கொடுக்கணும்ல, கொடுக்கலன்னா என்ன ஆகிடும்? வயிறு. அப்போ நீங்கள் சாப்பிட்ற கொஞ்சமான சாப்பாடை என்ன பண்ணிடும்? சேமிக்க ஆரம்பிச்சு. புரியுதுங்களா? அப்படி சொல்லுவாங்க, சாப்பிட்டேன் ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கு நாள் ஃபுல்லாக. அதனால் அவங்க திருப்பி கேளுங்க, அவங்க வந்து சாப்பாடை நேரத்துக்கு தவிர்த்து சாப்பிடும். அதனால என்ன ஆகுது? எடை கூட்டிகிட்டே போகும். மூச்சு வாங்குறதுலாம் உண்டுங்களா? அப்போ மூச்சு வாங்குதுங்களா? முதல்ல மூச்சு வாங்குற மாதிரி இருந்தது. இப்போ சாப்பிட்டுட்டு வரதுனால அந்த மூச்சு வாங்குறதெல்லாம் எதுவும் இல்லை. எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்களா? இப்போ எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். பாருங்க, வந்து ஐடியல் வெயிட் என்ன கோச் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, கைடன்ஸ் யார் கொடுக்குறாங்க, உள் வாங்கி அதை பண்றாரு. அதனால இவருக்கு எத்தனை நாள் வந்து 5 கிலோ கம்மியாச்சு? 15 நாள்ல 5 கிலோ கம்மியாச்சு. இதுல எங்களுக்கு மூச்சு வாங்குற பிரச்சனை சரியாது. இப்போ என்னன்னா இந்த இடத்த பகுதியில் இருக்கிற கொழுப்பு பகுதி, அதாவது ஃபேட் இங்கே வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு, அதெல்லாம் வந்து வெளியே வந்து, புரியுதுங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகும். எந்த இடத்துல பிரச்சனை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அது போய் முதல்ல வேலை செய்யும். சரிங்களா? இதுக்கு வந்துட்டு நீங்கள் நல்ல உள்ள சீக்கிரமா ஐடியல் வெயிட்டில் வந்துடணும். வருவீங்களா இல்லையா? வந்துட்டு ரைட். ஜெய்சங்கர் சார் பேசுங்க பேசுங்க. உங்கள் பேர் என்ன ஊர்? என் பேர் வந்து ஜெயசங்கர். எனக்கு வந்து சிகிச்சை வயசு 50 வயசு.
ஹாஸ்பிட்டல் போனதுக்கு எனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணலாம். இப்போ வந்து சாப்பிட்டப்பருக்கு எனக்கு ஒரு கண்டிப்பாக. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி ப்ளாடரில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஸோ அதில் வந்து அவருக்கு ஜிஹெச்சில் சொல்லியிருக்காரு அதானே. ஆனால் இப்போ அப்படின்னா ஒரு 45 நாள் வந்து நம்ம ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி ஆப்ரேஷன் வந்து வெளியே இருக்கு. இந்த மக்களுக்கு சார் நீங்கள் சொல்லி முடியும். இது வந்து இப்போ இன்னொரு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஃப்ரீயாக போகாது, அடப்பு ஏற்பட்டு எச்சிலாக இருக்கும், மோஷன் பிரச்சனை இருக்காது. மோஷன் போகணுன்னாக்கா வந்து போகும், ஆனால் வந்து பயங்கரமாக முதுகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஆயிடும். காரணம் என்ன? மலச்சிக்கல் உருவாயிடும். மலச்சிக்கல் வந்தது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து பயங்கர வலியோட வேதனையோட போற மாதிரி இருக்கும். பவுல் வந்து உப்பு சுமார் 7 ஆயிடும். நம்ம எது சாப்பிட்டாலும் எத்தனை வருஷமா இந்த மாதிரி? எனக்கு வந்து ஒரு 2 வருஷமா அவங்க போகாத எத்தனை ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க? ஏன் அது வந்து இங்க வந்து சரி அவர் வந்து இவ்வளவு வேதனையில இருந்து இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க சரிங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையில இருக்கு. ஆனா இதே உணவு தான் எப்படி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப இவங்க எல்லாமே சாப்பிட்டது இதே சாப்பாடு தான் இவரும் நியூட்ரிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்களோட சிக்கல் வந்து எப்படி வந்தது அப்படின்னா இதுல 50 விதமான ஊட்டச்சத்து சமச்சீரா கொடுத்துருக்காங்க. இயற்கை அதாவது காய்கறி பழம் கீரையில இருந்து இயற்கையா வந்து கொடுத்துருக்கிறதுனால இவங்களுக்கு 2 வருஷமா இந்த பிரச்சனை நார்மலா ஒவ்வொருத்தருக்கும் இடம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு. மருந்து மேடம் வந்து மருந்து மாத்திரை தைராய்டு. இன்னைக்கு லேடிஸ்ன்னு எடுத்தீங்கன்னா தைராய்டு இல்லாதவங்க ரொம்ப வரலுட்டேன் தைராய்டு பிரச்சனை. எம்எஸ்ஆருக்குலாம் வந்து சுகர் வந்து கிட்டத்தட்ட முஸ்லீம் கொண்டு போயிட்டாங்க. அவரும் நாங்கள் வந்திருக்காங்க. வரும் அவங்களே ரிசல்ட் சொல்லுவாங்க. சரி இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாம் பெரிய வந்து வேலை செய்யறேன். நான் வெயிட் குழந்தைங்க எனக்கு வந்து பூச்சி வாங்க முடியாது கிடையாது. மூட்டுக்குள்ள வந்து 100 மூட்டை 200 மூட்டை ஐம்பதுகளை வந்து அதே மாதிரி தமிழுக்கு போனால் எடுத்தா 50 அப்புறம் அதெல்லாம் 2 இப்போ அந்த திருப்பி ரூபா கிடைக்குமா? கட்டிக்கிட்டு மூட்டை போனால் கொண்டி கொட்டினாங்க படியில் என்னால் 200 கிலோவாக இருந்தாலும் உடம்பு வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா அது வந்து உடம்புல பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அது படிப்படியாக கம்மியாகி 2 பேர் முடியாது. இப்போ திருப்பி வந்து உடம்பு கீழே ஆகாது. சரிங்களா? சாப்பிடலாமா? வேற எதுவும் நல்லா இருக்கிறேன். ஆனால் மூச்சு வாங்க கிடையாது. ஊட்டு வேலையே வந்து எல்லா வேலையுமே நானே பார்ப்பேன். நீங்களே சொல்லுங்க. சமையல் கலைன்னு சொல்லுங்க. தமிழ் கலைஞர் கிணத்துக்கு எல்லாத்துக்குமே செஞ்சாங்க. சரி, வேற ஏதாவது சொல்லுமா? எவ்வளோ நாளில் இன்னொரு ரிசல்ட் வந்து டெலிவரி ஆகிட்டா இனிமேல் வந்து வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நீங்களும் இந்த 200 கிலோ தூக்குற அளவுக்கு ஃபாலோ பண்ணி சார் இப்போ 50 எழுபது கிலோ கொண்டி தானே தூக்குறீங்க. 200 பதில் இப்போ 4 பேர் தூக்குற மொட்டையை கொண்டி தானே தூக்குறது. தேங்க்யூ. சந்திரகாசன் வாங்க. அடுத்து சொல்லுங்க. ஏங்க அடுத்து என்ன? அதுதான் ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி அனுப்புகிறேன். இருங்க. எனக்கு வயசு 55. எனக்கு பேர் சந்திரகாசன். நான் இப்போ அந்த 2 மருந்து உடம்பு வந்து ரொம்ப அப்படியே எதுவும் செய்ய முடியாது, அசைய முடியாது, ஒன்றும் புரிய முடியாது. அந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கு. கொஞ்சம் வலிக்கும், கை காலெல்லாம் வலிக்கும். இப்போ அந்த மருந்து சாப்பிட போகிறேன். அந்த வழியெல்லாம் இல்லை. கொஞ்சம் ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் எந்த நேரம். அதெல்லாம் கிடையாது. சூப்பராக வேலை செய்கிற மாரி. இப்போ எவ்வளோ நாள் இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணி சார் நீங்கள் பேசணும். வாங்க உள்ளே வாங்க. ரிசல்ட்டு
கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் நார்மல் ஹாஸ்பிட்டல் போனேன். நார்மல் ஆயிடுச்சு. ஆரம்பத்துலேருந்து ஹாஸ்பிட்டல் போட சும்மா எடுத்து வாங்க. உடம்பு அடிபட்டுட்டேன். அதேதான். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வித்யா இப்போ எல்லாம் நான் இப்போ நல்லா நார்மலாக இருக்கு. ஆனால் வந்து ஒரு ஹீட்டாக அப்படி வந்து தான் வந்துருக்கு. அதெல்லாம் நின்றுச்சு. இப்படி இவ்வளோ ஆகாத விஷயம் கூட அப்படியே கட்டாக மேலே அதுக்கு இந்த வந்து சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட்ட போனால் அதெல்லாம் பிரச்சனை உணவு ஏன் அப்படின்னா உணவு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உணவு கேட்குது நம்மளால சாப்பிட முடியாது. உணவு வந்து நம்ம தொடங்கணும் எதை திருத்தி உணவு சுகரை பீப்பிளாக இல்லை செட் பண்ணிட்டேன். தேங்க்யூ வித்யா நெக்ஸ்ட் வாங்க நீங்க வாங்க 2 பேரும் வாங்க சார். ஃபர்ஸ்ட் சார் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுங்க, அவங்கள பற்றி சொல்லிடுங்க. அப்போ தான் அவங்க இருமா அவங்க பற்றி நீங்க சார் ஒரு சில இதை சொல்லுவாங்க. இப்போ 2 பேர் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் அவங்க பேர் வயசு சொல்லிட்டோம். அப்புறம் உங்கள் பேர் என்ன? என் பேர் வித்யா. பாஸ்போர்ட் வரேன். வயசு வந்து 23 வயசு. கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க. சரி, அவங்கள பற்றி ஒரு சில தகவல் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு மனசில் நிறைய நிற்காது வார்த்தை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமே ஓவர் வெயிட்டாக இருந்தாங்க, பாடியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலை ரொம்ப ஒரு இது ஜுரம் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்படும். அது வந்து அவங்க வெளியே வர்றதுக்கான முயற்சி நிறைய எடுக்க முடியும். அதனால வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்பா அம்மா வந்து நல்லா கவனிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க. அதெல்லாம் குறை கிடையாது. அவங்க மனசுக்குள்ள அழுத்தம் என்பது எப்பவுமே எடுத்துட்டே இருக்குது. அந்த அழுத்தம் என்பது எல்லாமே நினைவு வந்து மாற்று போயிடாங்க, நினைவு வரணும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், வெளியில போகும்போது இந்த பாப்பா போகும்போது இந்த மாதிரி பண்ணும்போது அது இன்னும் நிறைய டிப்ரெஷன் ஆகும். எந்த ஃபங்க்ஷன் போக மாட்டேன், கூட்டா கூட யாரும் வீட்டு வந்தாலும் வெளில போய் உள்ள போய் கதை சார் படுத்து. அப்படிப்பட்ட பொண்ணை வெளியே கொண்டு வந்துட்டு நிறைய வாய்ப்பு எனக்கு எல்லாருக்கும் செல்வம் கிடைக்கும், சேவை என்பது கிடைச்சிதானே. அந்த சேவையை தான் நான் பார்த்தேன். பணம் என்ற எல்லாரையும் சமாளிச்சோம், ஆனால் சேவை செய்யறதுக்கு மனசு வந்தேன். ஏன்னா அவங்க உடம்பு இப்படி இருக்கு, மனநிலை இப்படி ஒன்றா இருக்கும். அவங்க கொண்டு வரது என்ன முயற்சி இருக்கணும், அது என்ன எடுத்து போயிட்டு படங்கள் வரைய சொன்னது நிறைய கருத்து உள்ள வாங்க வச்சாரு. அதை கொண்டு வந்த போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பயும் அவங்களை பயிற்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இருங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. பாப்பா எப்படி இருக்கா? வந்து முன்ன வந்ததுக்கும் நான் வந்திருக்கேன் இல்லையா, இப்போ எப்படி இருக்கா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்காக தான் உங்களை வர சொன்னம்மா. ஒரு மாதிரியா இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு மாதிரினா என்னம்மா? சோர்வாக எந்த வேலையும் கோவப்பட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். இந்த உணவு எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதாக இருக்கு. நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என் ரிசல்ட்ஸ் வர பார்த்து நீங்களே ஷாக் ஆகிடுங்க. உங்கள் பழைய பாப்பா உங்களுக்கு கிடச்சிருவோம். சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. கிளாப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார். வேறு யார்? வாங்க.